உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொள்ளி ஓநாயை கண்டதும் சுட உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். அரசு உத்தரவை தொடர்ந்து வனத்துறையினர் எடுத்துவரக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 35க்கும் மேற்பட்ட கிராம மக்களை அச்சுறுத்தி வரக்கூடிய ஆட்கொள்ளி ஓநாயை கண்டதும் சுட உத்தரப்பிரதேச மாநில அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஊருக்குள் நடமாடி வரக்கூடிய ஓநாய் கூட்டங்களின் காரணமாக மக்கள் பெரிதும் அச்சத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். மக்கள் வீடுகளுக்குள் புகுந்து குழந்தைகளை வேட்டையாடுவது, அடித்து செல்வது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் ஒட்டுமொத்த பரைச் பகுதியே அங்கு திகிலில் ஆழ்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஓநாய்களை பிடிப்பதற்காக வனத்துறையினர் சார்பில் ஆபரேஷன் பேரியா என்கிற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களிலே கூண்டுகள் வைப்பது, ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் 4 ஓநாய்கள் கடந்த வாரம் வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டது. மேலும் எஞ்சியுள்ள 2 ஓநாய்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. எஞ்சியுள்ள 2 ஓநாய்களை பிடிப்பதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த வாரம் 4 ஓநாய்களை பிடித்த ஆறுதல் நிம்மதி அடங்குவதற்கு முன்பாகவே எஞ்சியுள்ள 2 ஓநாய்கள் தங்களுடைய வேட்டையை தீவிரப்படுத்தி வருகின்றன. நேற்றைக்கு கூட பார்த்தோமேனால் ஒரு 45 வயது சுமந்தேவி என்கிற ஒரு மூதாட்டியை ஓநாய் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது. அதே போல நேற்று இரவு தனது பாட்டியோடு உறங்கிக் கொண்டிருந்த ஒரு 5 வயது சிறுமியை ஓநாய் மிக கொடூரமாக தாக்கி இருக்கிறது. இந்த ஓநாய் தாக்குதலில் கடந்த 2 மாதங்களில் நாம் பார்த்தோமேனால் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள், வயதானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் ஒரு பெரிய அச்சத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆட்கொள்ளி ஓநாயை கண்டதும் சுடுவதற்கு உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த வாரம் பிடிப்பட்ட 4 ஓநாய்கள் அது சுடப்படவில்லை. அது பத்திரமாக பிடிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலும் அதே போல உயிரியல் பூங்காவிலும் விடப்பட்டது. ஆனால் தற்போது ஓநாய் அட்டகாசம் அதிகரித்திருப்பதன் காரணமாக ஓநாய்களை கண்டதும் சுடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.